வெல்கம். நான் உங்க சுகன். நம்ம இன்னைக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு காதல் படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிரிஷ் ஏடி என்ற டைரக்டர் எழுதியிருக்காரு பிரேமுலு படம். அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது அப்படின்றத பற்றி படத்துக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டு சேலத்தில் ஒரு சுமாரான கல்லூரியில் தன்னோட படிப்பை முடித்து செல்கிறாங்க சச்சின்றவங்க. 4 வருஷமாக ஒருத்தலையாவே காதலிச்சு வந்த பெண்கிட்ட ஒரு வழியாக தைரியமா காதலத்தை சொல்றாங்க. அந்த காதலி என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க. எப்போதும் முட்டிக்கொண்டு இருக்கிற பெற்றவங்க சளிப்படைந்த தனது ஊரை விட்டு எப்படியாச்சும் லண்டனுக்கு போய் தனது மிடில் கிளாஸ் வாழ்க்கையை இருந்து விடுபட நினைக்கிறான். ஆனா விதி அவனை விசா கிடைக்காம அவனுடைய நண்பனோட கேட் பரீட்சைக்கு ஹைதராபாத்துக்கு சேர வைக்குது. மறுபக்கம் ஹைதராபாத்தில் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறாங்க ரீனுன்றவங்க. புதிதா வேலை, புதிய ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய சம்பளம்னு வாழ்க்கையை புதுசா தொடங்குறதுக்கு ரீனுவுக்கு ஒரே ஆசைதான். நல்ல பொறுப்பான செட்டிலான ஒரு பையனை திருமணம் செஞ்சுன்னு 30 வயசுக்குள்ளேயே ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஆசையும் கூட இருக்கு. ஒன் சைட் லவ்ஸுக்கு இருக்கு ஏக்கம். எல்லாவற்றையுமே கூடவே இருந்து சகித்து கொள்ளும் நண்பன், மிடில் கிளாஸ் வாழ்க்கை, காதலிக்கும் பெண்ணின் அலுவலகத்தில் கூட வேலை செய்யும் பாய், பெஸ்டி என இதுவரை நம்ம பார்த்த எல்லா எமோஷன்களும் இந்த படத்துல ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல காமெடி சீக்வன்ஸ்னு எழுதணுமோ மனப்பாடம் பண்ணோமோனா இந்த படத்துல காமெடி சீக்வன்ஸ்னு எழுதணுமோ மனப்பாடம் பண்ணோமோன்னு இல்லாம யதார்த்தமா நடக்கிற விஷயங்களை திரைக்கதையோடு அழகா எழுதியிருக்காங்க. ஸ்கிரீன்ல எதிர்பார்க்கும் போது ரொம்ப அழகாவே வந்திருக்கு இந்த திரைப்படம். இது ஒரு ரொம்பவே ரொமான்டிக்கா ரசிக்கிற அளவுக்கு இருக்கு இந்த படம். கிரிஷ் ஏடின்றவர் ரொம்ப அழகாவே அற்புதமா எழுதியிருக்காரு. இந்த படத்துல கதாபாத்திரங்க இவங்க தெரியாமலேயே தங்களுக்குள்ள இயல்புல இருந்து செய்யும் பல செயல்கள் நமக்கு ரொம்பவே ஒரு காமெடியாவே இருக்கு. அதையுமே ரொம்ப அழகாவே காட்டியிருக்காரு டைரக்டர்.